ஹாய் ஹலோ ஆர்மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நீங்களும் ஹாப்பியாக இருக்கீங்க நம்புகிறேன். வெல்கம் அவர் ட்ரீம்லேண்ட். இட்ஸ் மை ட்ரீம்லேண்ட். இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லவ்வோட 5th பார்ட்டை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்டிருக்க எபிசோடெல்லாம் யாராவது பார்க்கலன்னா போய் பார்த்துருங்க. அப்போ தான் இந்த பார்ட் உங்களுக்கு புரியும். சரி வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் எது முடிஞ்சிருந்ததுன்னா, மீரா ஹீரோ நினச்சி ஹீரோயின்கிட்ட ஏதோ ஒரு பொண்ணை பற்றி பேசியிருப்பாங்க இல்லையா, அதோடு தான் முடிச்சிருப்போம். என்னை பற்றி உனக்கே நல்லா தெரியும், நான் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன், நீ உனக்கு தெரியும், ஆனால் நீ ஏன் இப்படி பேசுகிறேன்னு எனக்கு தெரியலன்னு ஹீரோயினி சொல்லி எப்படியாவது மீரா அங்கேருந்து அனுப்பணும்னு பார்க்குறாங்க. ஏன்னா ஹீரோயினிக்கு தான் அந்த பொண்ணோட பற்றி அந்த மீரா பேசுகிற பொண்ணு யார் என்னன்னு எதுவுமே தெரியாது இல்லையா, அதனால் அங்கேருந்து எப்படியாவது மீராவை அனுப்பி வச்சிடணும்னு பார்க்குறாங்க. ஆனால் மீரா கேட்காம, நீ என்ன தான் பண்ணாலும் சரி, அவளுக்கு நீ துரோகம் பண்ணிட்ட, எனக்கு தெரியும், நீ அப்போல்லாம் நல்லவனாக தான் இருந்த, ஆனால் இப்போ தான் நீ மாறிட்ட, நீ ரொம்பவே மாறிட்ட, அவள் போனதுக்கப்புறம் நீ ரொம்ப மாறிட்ட, நீ அவளை மறந்து இன்னொரு பொண்ணை கல்யாணமே பண்ணியிருக்கக்கூடாது. மீரா பாட்டிக்கே ஹீரோயினி கல்யாணம் பண்ணதே தப்பு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ நினச்சி ஹீரோயினிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினிக்கு ஒன்றுமே புரியல, எப்படியாவது இப்போ தப்பிக்கணுமே, எப்படா தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக நம்ம ஹீரோயினிக்கு கால் பண்ண. ஹீரோயினி ஃபஸ்ட்டு கட் பண்ணுறாங்க. ஆனால் 2வது டைம் மீரா சொல்லுவாங்க, ஏன் உன் ஒய்ஃபுக்கு இப்போ கட் பண்ணுற, உன் ஒய்ஃபுக்கு இந்த பொண்ணை பற்றி தெரிஞ்சிடும் தானே கட் பண்ணுற, நீ எதுவுமே உன் ஒய்ஃப்கிட்ட சொல்லலை தானே அப்படின்னு சொல்லி மீரா ஹீரோயினிக்கிட்ட கேட்க, ஹீரோயினியும் யார் சொன்னா, நான் என் ஒய்ஃபுக்கிட்ட எல்லாமே சொல்லுவேன், நான் எதுவுமே மறைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லியிருந்தேன் இந்த பிரச்சனை இல்லையேன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. ஆனால் வெளியே அப்படி சொல்ல உடனே மீராவும் அப்படின்னா ஃபோன் அட்டன் பண்ணுன்னு சொல்ல மறுபடியும் நம்ம ஹீரோ கால் பண்ணுறாரு. உடனே ஹீரோயினியும் ஃபோன் அட்டன் பண்ணி, ஹாய் டார்லிங், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்க, இங்கே பாரு, என்ன நீ டார்லிங்லாம் சொல்லாதே, எனக்கு பிடிக்கவே இல்லை, என்ன நீ இப்படிலாம் பேசுகிறேன்னு ஹீரோ கேட்க, ஒன்றுமே புரியாமல் ஹீரோ கேட்குறாரு. உடனே ஹீரோயினியும், என்ன டார்லிங் சும்மா தான் இருக்கியா, உனக்கு போர் அடிக்குதா, ஏதாவது கேம் வாங்கிட்டு வரட்டுமா, நீ உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கலாம், நான் அப்போவே கேட்டேன்ல, நீ தான் வேணான்னு சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி இங்கே மீராவுக்கா வெறியாகுது. ஹீரோ ஒன்று, எதுக்காக நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, நீ சொன்னினா தான் நானும் உங்க கூட கோஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்ல, என்ன டார்லிங், சரி எனக்கு இன்றைக்கி வீட்டுக்கு சீக்கிரமாக வரணுமா, சரி சரி நான் இன்றைக்கி சீக்கிரமாகவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, மீரா உடனே நீ என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, நீ முதல்ல அவள் ஃபோனை கட் பண்ணு, நான் தான் தெரியாமல் உனக்கு ஃபோன் எடுக்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீரா அங்கே கோவத்தில் கத்திட்டு இருக்க. இது ஹீரோ காதில் விழுந்துருது. ஓ புரியுது புரியுது அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு, ஆமாம் பேபி நீ சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுறியா அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி ஸ்பீக்கரில் போட்டுறாங்க. போட்டு, எனக்கு ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பேபி, நீ இல்லாமல் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எனக்கு நீ இருந்தால் தான் சாப்பிடவே முடியும், நீ வாயை நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாமான்னு ஹீரோவும் கேட்க, ஹீரோயினியும் இல்லை பேபி எனக்கு இங்கே இல்லை டார்லிங், எனக்கு இங்கே ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால என்னால் வர முடியாது அப்படின்னு. சரி பேபி, ஐ மிஸ் யூ, ஐ லவ் யூ அப்படின்னு ஹீரோயினியா, சேம் டியூ டார்லிங், சீக்கிரமாகவே நான் இன்றைக்கி வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோயினியை கொடுக்க, இங்கே மீராவுக்கா வெறியாகுது. அப்படியே டேபிளை எட்டி உதச்சிட்டு அவள் பாட்டுக்கே கோவமாக போயிடுற. உடனே ஹீரோயினியும் அவள் போயிட்டாலே இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு, சரிங்க நான் அப்புறமா கால் பண்ணுறேன்னு வச்சிடுறா. உடனே வச்சேன்னு, என்னது சரிங்க, என்ன இவன் எப்படி பேசிட்டு வைக்கிறா, என்ன எதுன்னு சொல்லாமல் எப்படி இவன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கு இங்கே வெறியாகுது. ஹீரோயினி இப்போ யோசிக்கிறாங்க, யார் அந்த பொண்ணாக இருக்கும், எதுக்கு அந்த பொண்ணுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் என்ன கனெக்ஷன், எதுக்காக அந்த பொண்ணு இப்படிலாம் பேசிட்டு போகிறா இந்த மீரா அப்படின்னு சொல்லி ஹீரோயினிக்கு மீரா சொன்னதே தான் யோசனையாக இருக்குது. நான் அவர்கிட்ட கேட்கலாமா, கேட்டால் தப்பாக நினச்சிப்பாரா, எப்படி கேட்குறது அப்படிங்கிற மாதிரியும் டபுள் மைண்டடாக தான் இருக்காங்க ஹீரோயினி. என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதப்போ தான் இப்போ பிஏ சார் நீங்கள் டேப்லெட் போட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன டேப்லெட்னு ஹீரோயினி கேட்குறாங்க. பிஏவுமே ஸ்ட்ரெஸ்க்கான டேப்லெட் தான் சார் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி நான் போட்டுக்கிறேன், இப்போ எனக்கு ஒன்றும் ஸ்ட்ரெஸ் ஆகலை, நான் அதை போடணுன்னு அவசியம் இல்லைன்னு சொல்ல, பிஏவும் இல்லை சார் மீரா மேடம் வந்துட்டு போனாலே நீங்கள் ஒரு மாதிரி ஆகிடுவீங்கல்ல, அதான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, அப்போனா ஹீரோயினி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க, அப்போனா மீராவுக்கும் அவருக்கும் ஏதோ கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது, மீரா அந்த பழைய விஷயத்தெல்லாம் கிளறதுனால தான் அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி, எனக்கு தெரிஞ்ச அந்த பழைய விஷயத்தினால தான் அவர் ஸ்ட்ரெஸ் டேப்லெட் எடுக்கிற அளவுக்கு இதாக இருக்கும். அப்போனா வீட்டில் இருந்தாலுமே அவர் அந்த பழைய விஷயத்தை பற்றி நினச்சாருன்னா கண்டிப்பாக அவருக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும்.
ஆனால் நம்ம நினச்ச மாதிரி ஒரு வேளை ஆஃபீஸ் டென்ஷனாகவும் இருக்குமா, இல்லை ரெண்டுமே சேர்த்து குழப்புனதுனால அவருக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி இப்படியும் ஹீரோயின் யோசிக்க, பிஎஸ் சார் வந்து சார் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை சார், நான் போட்டுக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி வச்சுட்டு ஹீரோயின் இதே பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்கு ஒர்க் வேறு நிறையா இருக்குது. அதையும் உட்காந்து பண்ணிக்கிட்டு இதை பற்றியும் யோசிச்சுக்கிட்டு ஹீரோயினி ஒரே டென்ஷனாக தான் சுற்றி வராங்க. இருந்தாலும் ஹீரோயினி வந்து எதை பற்றியுமே யோசிக்கல. ஏன்னா நம்ம ஹீரோயினி வந்து ஹீரோ எதாக இருந்தாலும் ஒரு காரணத்தோடு தான் மறைச்சிருப்பார். அவர்கிட்ட நம்ம எதையுமே கேட்கக்கூடாது. அவர் ரொம்ப நல்லவர். அவரை கேட்டு இப்போ மறுபடியும் நம்ம தொல்லை பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அவர் ஸ்ட்ரெஸ் டேப்லெட் போடுறத நம்ம தடுக்கணும். அவரை ஃபுல்லாக நம்ம க்யூர் ஆக்கணும், எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோவை பார்த்திங்கன்னா அவர் இன்னமும் கோவத்தில் தான் இருக்கார். ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னாலே எங்கேயாவது ஃபோன் பண்ணுறலாம் பாரு, ஓவராக திமிரில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கா. ஆஃபீஸ்க்கெலாம் போகிறாள், அதான் இப்படி திமிரில் சுற்றிக்கிட்டு இருக்கா. அவள் வீட்டுக்கு வரட்டும், அவளுக்கு இருக்குன்னு சொல்லி ஹீரோயினி எப்படியாவது திட்டணும்னு பார்த்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக ஹீரோயினி பட்டுன்னு அப்புறமா பேசுகிறேன்னு சொல்லி ஹீரோ ஃபோன் பண்ணும்போது எதுக்கு ஃபோன் பண்ணான்னு கூட கேட்காம கட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அந்த கோவத்தில் தான் ஹீரோயினி வந்து ஹீரோ திட்டிகிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஹீரோயினியும் இந்த பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கு. இங்கேயே இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஹீரோயினி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த வேகத்துக்கு அவங்க உள்ளே கூட நுழைஞ்சிருக்க மாட்டாங்க. உடனே ஹீரோ குடுகுடுன்னு வந்து, எதுக்காக நீ ஃபோனை கட் பண்ண, நான் என்ன சொல்ல வந்தேன்னு கேட்டியா எங்கேயாவது, எதுக்காக இப்போ நீ ஃபோனை கட் பண்ண, எனக்கு இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஃபோனை கட் பண்ணால் சுத்தமாக பிடிக்காதுன்னு ஹீரோ பாட்டுக்கே கத்த. உடனே நிறுத்துங்க, இப்போ என்ன ஆச்சு, எதுக்கு திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கேட்க, இல்லை நான் காலைல ஃபோன் பண்ணும்போது நீ கட் பண்ணல, அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏன் ஃபோனே பண்ணலை நீ அப்படின்னு சொல்லி கேட்க. உடனே ஹீரோயின் வந்து, ஐயோ நான் ஆஃபீஸில் பிஸியாக இருந்தேங்க அப்படின்னு சொன்னி, நீங்கள் ஃபோன் பண்ணும்போது கூட நான் கட் பண்ணேன், அட்டன் பண்ணதே அந்த மீரானால தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி சொல்ல. உடனே ஹீரோவும், ஓ சரி, மீரா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா அப்படின்னு. அது ஆக்சுவலாக ஹீரோக்கிட்டேயும் அப்படி தான் சொல்லியிருப்பாளாட்டுக்கு. அதனால ஹீரோக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆட்டுக்கு. மீரா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா அப்படின்னு சொல்ல, ஹீரோயினியும் ஆமாம்மா நல்லா உருட்டிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி ஹீரோயினி சொல்லி அசால்ட்டாக சொல்லிட்டு போக, ஹீரோவும் உருட்டினாளா, என்ன உருட்டினா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, நல்லா உருட்டிட்டு தான் இருந்தா, அது எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க, விடுங்க, அது ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லை, அவள் என்ன உருட்டினாலும் என்கிட்ட ஒன்றும் செல்லுபடி ஆகாது அப்படின்னு ஹீரோயினி சொல்ல. உடனே ஹீரோவும், இல்லை சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்குறேன், என்ன உருட்டினா அப்படின்னு சொல்லேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கேட்க. உடனே ஹீரோ கேட்க, ஹீரோயினியும், நீங்கள் ஏதோ ஒரு பொண்ணை பற்றி அவள் பேசுனா, ஆனால் எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை, ஏதோ அந்த பொண்ணுனால நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் ஆகிற மாதிரியும், அந்த பொண்ணுனால நீங்கள் அந்த பொண்ணை மறந்துட்டீங்க, அந்த பொண்ணால் மூவ் ஆன் ஆகிட்டீங்க அப்படி இப்படின்னு ஏதோ உளறுச்சி, நானும் அதை பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு ஹீரோயினி சொல்ல. ஹீரோவும், என்ன அப்படியா அப்படின்னு சொல்லி, ஏன் நீ அதை பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு. ஏன்னா எனக்கு தெரியும் உங்களுக்கு தான் அவ்வளோ ஒர்த்து கிடையாது நீங்கள், ஏன்னா நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு பொண்ணுங்கக்கிட்டே ஒழுங்காக பேச மாட்டீங்க, மீராக்கிட்ட பேசுகிறதே அபூர்வம், இதில் இன்னொரு பொண்ணுகிட்டேருந்து எங்கே அப்படின்னு சொல்லி ஹீரோயினி நக்கலாக சிரிச்சிட்டு போக ஹீரோக்கு உடனே கஷ்டமாயிடுது. மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு, இவ்வளோ நல்லவளாக இருக்கா, நம்மளை பற்றி இவ்வளோ நம்புகிறா, ஆனால் நம்மளை நம்புகிற ஒரு பொண்ணுக்கிட்ட நம்ம எப்படி துரோகம் பண்ணுறது, நம்ம அவளை பற்றி உண்மையெல்லாம் சொல்லிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோயினிக்கிட்ட வந்து சொல்லலான்னு வரேன். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், ஆக்சுவலாக மீரா சொன்னது எல்லாமே உண்மை தான், எனக்கு ஒரு பொண்ணை தெரியும் அப்படின்னு சொல்ல வரத்துக்குள்ளாட்டியும் ஹீரோயினி வந்து, இங்கே பாருங்கள், எனக்கு இது தெரியும், மீரா சொன்னதெல்லாம் உண்மை தானே எனக்கு தெரியும், நீங்கள் சொல்லணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் எப்போயோ என்கிட்ட சொல்லியிருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு சொல்லணும்னு தோணலை, அது எனக்கு நல்லாவே தெரியுது, உங்களோட நிலமை எனக்கு புரியுது, ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும், கண்டிப்பாக உங்கள் பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் உங்களை ஃபுல்லாக நம்புகிறேன், அதுக்காக நீங்கள் வந்து இப்போ அந்த பொண்ணை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ சொல்லுங்கள், இப்போ உங்களுக்கு அந்த பொண்ணை பற்றி சொல்லணும்னு இஷ்டம் இல்லை, ஆனால் நான் உங்களை நம்புகிறேங்கிறதுனால தான் நீங்கள் சொல்ல வந்திருக்கீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும், எனக்கு உங்கள் மேலே ஃபுல்லாக நம்பிக்கை இருக்குது, நீங்கள் உங்களுக்கு அந்த பொண்ணை பற்றி சொல்லணும் அப்படின்னு எப்போ தோணுதோ, அந்த பொண்ணுனால் வந்த ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு எப்போ குறையுதோ, அந்த டென்ஷன்லாம் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக ஒரு லைஃப் வாழ்வீங்கள்ல, அப்போ வந்து உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த பொண்ணை பற்றி சொல்லுங்கள், அது வரைக்கும் நானும் எதுவும் கேட்க மாட்டேன், நீங்களும் எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு ஹீரோயினி நல்லா சொல்ல. ஹீரோ உடனே அவ்வளோதான் இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு ஹீரோயினி மேலே. ஆக்சுவலாக இத்தனை நாளாக ஹீரோயினி தானே மேலே ஃபீலிங் இருக்கும், ஏன் அவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோயின் இப்படிலாம் சொன்னோன்னே ஹீரோவுக்கு ஹீரோயினி மேலே ஃபீலிங் ஸ்டார்ட் ஆகிடுது. ஹீரோ வந்து ஹீரோயினிக்கிட்ட சாரி அப்படின்னு சொல்கிறான். எதுக்குன்னு கேட்க, எல்லாத்துக்குமே தான், நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன், நான் உன்னை ரொம்ப தப்பாக நினச்சிருக்கேன்,
ஆனால் நான் நினச்ச மாதிரி நீ இல்லை, நீ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு போயிடுறாரு அங்கேருந்து. ஹீரோயினி வந்து ஹீரோ வந்து ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை பற்றி யோசித்து பார்க்குறாங்க. ஹீரோ போனவர் திரும்பி வந்து, உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லிட்டேன், உங்கள் அம்மா வளர்ப்பு சரியில்லைன்னு. ஆனால் உண்மையாலுமே நான் வளர்ந்தது தான் சரியில்லை, உங்கள் அம்மா உன்னை ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆக்சுவலாக என்னென்னா, ஸ்டார்டிங்கில் 2 பேருக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டுருக்கோம் இல்லையா, அப்போ வந்து ஹீரோ சொல்லியிருப்பார், உங்கள் அம்மா வளர்ப்பு சரியில்லை, அதனால தான் நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டேலாம் உட்காந்துருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் அதுக்கப்புறம் தான். உடனே ஹீரோ வந்து இப்போ உங்கள் அம்மா நல்லா வளர்த்துருக்காங்கன்னு ஹீரோ வாயால் கேட்டோடனே ஹீரோயினிக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப சந்தோஷத்தில் கண்லேருந்து தண்ணியாக வருது. ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய வார்த்தை சொல்லியிருப்பாருன்னு சொல்லி ஹீரோயினி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டுலாம் இருந்திருப்பாங்கல்ல. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணிலாம் வர ஆரம்பிச்சிரு. உடனே ஹீரோவை கூப்பிட்டு ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோவை ஹக் பண்ணிவிட்டு, ரொம்ப நன்றிங்க, ஆக்சுவலாக நீங்கள் சொன்னதுக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், ஆனால் இப்போ நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹக் பண்ணிக்க, ஹீரோவும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஹக் பண்ணி, அதாவது தட்டி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஹீரோயினிக்கு ஆறுதல் சொல்ல, ஹீரோயினியும் நீங்களும் நல்லா தான் வளர்ந்துருக்கீங்க, கொஞ்சம் கோவக்காரர் அவ்வளோதான், மற்றபடி நீங்கள் கெட்டவங்களாம் இல்லைன்னு ஹீரோயினி சொல்ல, ஹீரோவும் சிரிச்சிட்டு சரி விடு, அன்றைக்கி நான் தெரியாமல் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்ல, பரவாயில்லைங்க, ஆக்சுவலாக என்னென்னா எங்கள் அம்மா எங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாருன்னு எங்களுக்கு தான் தெரியும், ஆனால் நீங்கள் வந்து அன்னைக்கு எங்கள் அம்மாவோட வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லும்போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்படின்னு ஹீரோயினி சொல்ல, ஹீரோ வந்து யார் என்ன சொன்னால் என்ன, உங்கள் அம்மா தானே உன்னை வளர்த்தாங்க, உங்கள் அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கன்னு உனக்கு தெரியும்ல, உங்கள் அம்மாவோட வளர்ப்பு சரியாக இருக்கா சரியாக இல்லைன்னு உனக்கு தெரியும்ல, அதனால யார் என்ன சொன்னாலும் நீ வந்து எங்கள் அம்மா என்ன ஒழுங்காக தான் வளர்த்துருக்காங்க, நீ உன் வேலையை பார்த்துட்டு போன்னு எல்லோரும் முன்னாடி சொல்லிட வேண்டியதானே, நானாக இருந்தால் என்ன, எல்லாருக்கிட்டையும் இனிமேல் அதான் சொல்லணும் அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, ஹீரோயினியும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அப்படியே ஆஃபீஸ்க்கு போனால் ஹீரோ கிட்ட ஃபோன் பேசுகிற மாதிரி மீராவை வெறுப்பேற்றுறது, வேணுங்கன்னே மீராவை கூப்பிட்டு அதை பண்ணு இதை பண்ணுன்னு இப்போ சொல்கிறது, வீட்டுக்கு வந்தால் இவங்க 2 பேரும் பேசி சிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி மீராவை பண்ணிட்டோமேன்னு சொல்லி கிண்டல் பண்ணி இவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்குதுன்னு இப்படியே தான் டேஸஸ்லாம் போகுது. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு சீனில் வந்து ஜிமின் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஜேகேவுக்கு கல்யாணம் எங்கடா இருக்க சீக்கிரமாக வான்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதனால இப்போ அவங்க இந்தியா தான் கிளம்புறாங்க. 7 பேரும் வேறு வேறு நாட்டில் இருந்தாலும் கல்யாணம் மட்டும் இந்தியாவில் தான் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க பிறந்த ஊர் இந்தியா இல்லையா, அதனால் ஹீரோவும் ஹீரோயினி இந்தியாவுக்கு தான் இப்போ கிளம்புறாங்க. ஹீரோ ஹீரோயினி இந்தியா போகிறதுனால ஆஃபீஸ் வேலையெல்லாம் பிஎஸ்ஆர் கிட்ட சொல்லி பார்த்துக்க சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்க இந்தியாவுக்கு கிளம்புறாங்க. இப்போ ஃப்ளைட்டில் ஏறிட்டாங்க. ஃப்ளைட்டில் போகும்போது ஹீரோயினி எங்கள் அம்மாவை பார்த்தோன்னே அழுதுருங்க, எங்கள் அம்மாவை பார்த்தோன்னே அழுதுருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோயின் இங்கே இந்த மாதிரி சொல்ல ஹீரோ வந்து எனக்கெலாம் அழுவ வராது அப்படிங்கிறாங்க. ஐயோ நான் அப்படி தாங்க, நீங்கள் அழுவலைன்னா டவுட் வந்துடும், எங்கள் அம்மாவை பார்த்தோன்னே எனக்கு தானாகவே அழுவ வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினி சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் லைஃப்லே இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கவே கூடாது, என் லைஃப்லேயே நடந்த கஷ்டமான விஷயம்னா அது இதுதான் அப்படின்னு சொல்லி விஷயம் இருக்கும்ல, அதை வந்து எங்கள் அம்மா பார்த்தோன்னே நினச்சிக்கோங்க, உங்களுக்கு தானாகவே கண்ணெல்லாம் கலங்கிடும் அப்படின்னு ஹீரோயினி ஐடியாலாம் கொடுக்க, ஹீரோவும் பார்ப்போம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து என்ன அழுவுன்னு சொல்லி நீ எழுதுறாத, என் மானம் போயிடும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம், எங்கள் அம்மாவை பார்த்தோன்னே நான் அழக்கூடாதுன்னு சொல்லி இவங்க எங்கள் அம்மாக்கிட்ட என்னென்னலாம் பேசுவேன், என் தம்பிக்கிட்ட என்னென்னலாம் பேசுவேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஹீரோகிட்ட சொல்லிகிட்ருக்காரு. அப்போ தான் ஹீரோ சொல்கிறாங்க, ஏன் உங்கள் அம்மாவை பார்த்து அழணும், உன் தம்பியை பார்த்தா உனக்கு அழுவ வராதா அப்படின்னோடனே ஹீரோயினி சொல்கிறாங்க, அது என் தம்பி பேசுவான்ல அப்போ நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு ஹீரோயினி சொல்ல, ஏன் அப்படி என்ன மோசமாக அவன் பேச போகிறான் அப்படின்னோடனே அவன் பேசும்போது தெரிஞ்சுப்பீங்க, அது எதுக்கு நான் சொல்லிக்கிட்டேன் அப்படின்னு ஹீரோயினி சொல்கிறாங்க. உடனே ஹீரோவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் யார்கிட்டையுமே அவ்வளோவா பேச மாட்டேன், அதுதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி ஹீரோயினி சொல்கிறாங்க. இந்த மாதிரி 2 பேருமே மாற்றி மாற்றி இந்த மாதிரி பேசணும் அந்த மாதிரி பேசணும். ஃப்ளைட்லேயே வரும்போது நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டு கீழே வந்து இறங்குறாங்க. இறங்குனோடனே எங்கள் அம்மா வந்துடக்கூடாது, எங்கள் அம்மா வந்துடக்கூடாது, எங்கள் அம்மா வந்துடக்கூடாதுன்னு ஹீரோயினி சொல்லிகிட்டே வர, உங்கள் அம்மா வந்தோடனே அழுவுங்கிற, இப்போ உங்கள் அம்மா வந்துடக்கூடாதுங்கிற, இப்போ என்ன தான் பண்ண சொல்கிற அப்படின்னு, நீங்கள் எங்கள் அம்மா வந்து அழுவுங்க, ஒருவேளை நீங்கள் அழுவலைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி பாட்டுக்கே புலம்பிக்கிட்டே வராங்க. சத்த புலம்பாம வா, என்ன அழுவுன்னு சொல்லிட்டு நீயே உங்கள் அம்மா பார்த்து அழுதுருவேட்டுக்குன்னு பார்த்தா அவங்க அம்மாலாம் வரல. ஆனால் ஹீரோயினியோட தம்பி இருக்காங்க இல்லையா,
தம்பி ஜுவின் வந்துட்டான். ஜுவின் வந்தோடனே அக்கா அப்படின்னு போய் ஹீரோயினியை ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோயினியும் ஐயோ பல்ப் வாங்கிட்டோமேங்கிற மாதிரி ஹீரோ உடம்புல இருக்கும்போது ஹக் பண்ண வருவான்னு சொல்லி கையெல்லாம் தூக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருச்சு ஐயோ அது ஹீரோ சரி நான் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ பல்ப் வாங்கிட்டோமே சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி நினச்சிக்கிட்டு வருவாங்க. வந்தோடனே ஹீரோவோட தம்பியும் நல்லா வந்தோடனே என்னக்கா ஜாலியாக இருந்தியா, எப்படி போச்சு, ஏன்டி இப்படி உடம்பு போச்சு, நீ சாப்பிட்லையா, உன்னை நல்லா பார்த்துக்கலையா அப்படி இப்படின்னு அவன் பாட்டிக்கே வந்து என்ன பண்ண நீ இல்லாமல் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், உங்ககிட்ட சண்டை போடாமல் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டிக்கே வளன்னு பேச ஹீரோ வந்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக வரான். உடனே அவனுக்கு டவுட் வந்துடுச்சு, என்னடி ஒன்றுமே பேச மாட்டேங்கிற, நீ மாறிட்டேன்னு சொல்ல ஹீரோ வந்து நீ பேச விட்டா தானடா நான் பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல உடனே சாரி நான் இங்கே ரொம்ப நல்லா இருந்தது தெரியுமா, ஜாலியாக இருந்துச்சு, ஆனால் நீ இல்லாமல் கடுப்பாக இருந்துச்சு, எனக்கு யார்கிட்டயா சண்டை போடணும்னு தோணுச்சு, நீ வந்துட்டல இன்னமும் நீ இருக்கிற வரைக்கும் உங்ககிட்ட நான் செம்மையாக சண்டை போடுவேன் அப்படின்னு அவன் சொல்ல ஹீரோவும் அப்போ சண்டை போடுறதுக்கு தான் நான் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் என்கிட்ட சண்டை போடுறதுக்கு தான் நீ வேணும், வேறு எதுக்கு, உங்ககிட்ட இருந்தால் தான் நான் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக சண்டை போட்டுட்ருப்பேன், சண்டை போடுறதுக்காக எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டிக்கே பேசிக்கிட்டே போக இங்கே ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுவாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோன்னே ஹீரோயின் போய் ஹக் பண்ணிக்கணும், ஆனால் அவங்க பண்ண மாட்டாங்க. உடனே அவனோடனே மச்சான் அப்படின்னு வந்து ஹக் பண்ணிக்க ஹீரோயினிக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து ஹீரோயினி வந்து என்ன தான் உடம்புல மாறி இருந்தாலும் அவங்க ஒரு பொண்ணு இல்லையா, ஒரு பொண்ணு வந்து 6 பசங்களை ஹக் பண்ணணுன்னா எப்படி அப்படின்னு அவனுங்க அதே வந்து ஹக் பண்ணிப்பானுங்க. ஹீரோயினி ஒரு மாதிரி நினச்சாலும் ஒன்றுமே காட்டாமல் சிரிச்சுக்கிட்டே ஹக் பண்ண இது வந்து ஹீரோவை பார்த்துறாரு. ஹீரோவுக்கு புரியுது அவள் வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஹீரோ உடனே சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல அவங்களும் ஹீரோயினியை விட்டுட்டு போகலான்னு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து என்ன பிளான் பண்ணுறானுன்னா ஜுவின் வந்து ஹீரோயினியை கூப்பிட்டு போகிறதுக்கும் ஹீரோ வந்து அவனுங்க கூப்பிட்டு போகிறதுக்கும் தனியாக கூப்பிட்டு போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆகிருக்கும் இல்லையா, அதனால பேசலாம் அப்படின்னு சொல்லி அவனுங்க பிளான் போட்டால் இங்கே இவனுங்க 2 பேரும் ஹீரோவும் ஹீரோயினும் தனியாக வந்து இங்கே பாருங்கள் அவங்க பேசுகிற மாதிரி நம்ம மட்டும் தனியாக போயிட்டோன்னா அவ்வளோதான், 2 பேருமே மாட்டிப்போம், உளறி வச்சுருவோம், நம்ம 2 பேரும் ஒன்றா போகிறது தான் சேஃபு, நீங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்ல உடனே ஹீரோயினி தானே இப்போ ஹீரோ தானே ஹீரோயினி, அதனால் வந்து இங்கே அதெல்லாம் இல்லை நாங்கள் 2 பேரும் ஒன்றாவே வரோமேன்னு சொல்ல ஹீரோவும் ஆமாம் நாங்கள் 2 பேரும் ஒன்றாவே வரோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி காரில் ஏறிடுறாங்க. அவங்களும் வராங்க. எதுக்கு இவன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்க உடனே ஹீரோவோட தம்பி இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஹீரோவோட காதில் போயிட்டு என்னக்கா மாமாவை கரெக்ட் பண்ணிட்டியா, என்ன உன் கூட வர நல்லா ஜாலியாக பேசுறாரு, முதல்ல பார்த்த மாமா இல்லையே இது அப்படின்னு அவன் சொல்ல உடனே ஹீரோக்கு செம ஷாக் ஆகுது. என்னடா இப்படிலாம் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி கேட்க நான் இதோட பயங்கரமாக பேசுவேன், இதெல்லாம் ஒரு வார்த்தையா அப்படிங்கிற மாதிரி அவன் அசால்ட்டாக தான் இருக்கான். அவன் அக்கா நினச்சிக்கிட்டான், ஆனால் அவன் அக்கா இல்லை ஹீரோன்னு தெரிஞ்சால் தான் என்ன பண்ணுவானோ தெரில. உடனே ஹீரோ வந்து ஹீரோயினிக்கிட்ட இதுதான் உன் தம்பி பேசுகிற லட்சணங்கிற என்ன கரெக்ட் பண்ணிட்டியா அப்படிலாம் கேட்குறான் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க ஆமாங்க அவன் அப்படி தான் கேட்பான் கோச்சிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினி சொல்ல இவன் மாறிட்டானா அவங்க ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் பேசிக்கிட்டு இப்படியே பேசிக்கிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கும் வந்துடுறாங்க. ஹீரோயினி சொன்ன மாதிரி ஹீரோ அவங்க அம்மாவை பார்த்தோன்னே அழுதுகிட்டே போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. உடனே ஹீரோயினிக்கு எங்கே அழுவ வருது, ஆனாலும் ஹீரோ உடம்புலேருந்து அழ முடியாதுன்னு அழுவையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவங்களே அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயினியோட அம்மா ஹீரோயினியை ஹக் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு ஹீரோயினியை பார்த்து வாப்பா வா உள்ளே வாங்க தம்பி அப்படின்னு சொல்ல சரிங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது ஹீரோயினி அப்படின்னா இவங்க அத்தைன்னு சொன்னோடனே அவங்களுக்கு ஒன்றும் ஷாக் ஆகுது. மாப்பிள்ளை மாறிட்டாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ளே போகிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயினி அவங்க தம்பி மட்டும்தான் உள்ளே போயிருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளியவே நிற்கிறாங்க. என்னடா நம்மளை கூப்பிடாம அவங்க பாட்டிக்கே உள்ளே போயிட்டாங்க, நம்ம இங்கேயே நிற்கணுமா என்ன அப்படின்னு அவங்கெல்லாம் பேசிகிட்ருக்க. அப்போ தான் ஹீரோயினியோட அம்மா அதை நோட் பண்ணுறாங்க. உடனே அவங்களையும் கூப்பிட்டு வா எல்லோரும் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு ஹீரோயினிக்கிட்ட சொல்ல ஹீரோயினியும் சரிம்மா நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கடான்னு கூப்பிடக்கூடாது இல்லையா, ஏன்னா அது நம்ம ஹீரோ இல்லை ஹீரோயினி தானே, அதனால் வாங்க அண்ணா அப்படின்னு சொல்லணும்னு ஹீரோ இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். வாங்கண்ணா 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 அப்படின்னு சொல்லி எல்லாருமே அண்ணா அண்ணான்னு தனித்தனியாக கூப்பிடணுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ இங்கே சின்னதாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு அண்ணா நீங்கள்லாம் வாங்க உள்ள சாப்பிட்லாம், அம்மா சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல சரிம்மா அவனுங்களும் எப்படா கூப்பிடுவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்கனால அதனால் சரிம்மா அப்படின்ட்டு எல்லாருமே ஒன்றா உள்ளே வரானோ.
உள்ளே வந்தால் ஒரு பாயை போட்டு ஹீரோயினி உட்காரத்துக்கு வைக்கலான்னு பார்க்குறாங்க. ஆக்சுவலாக ஹீரோயினி வந்து நினைக்கிறாங்க இவங்கெல்லாம் எப்படி இங்கே உட்காருவாங்க அப்படின்னு. ஆனால் ஹீரோ அப்படிலாம் நினைக்கல. ஏன்னா ஹீரோக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸை பற்றி தெரியும் இல்லையா, அதனால் ஒரு பாயை போட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்ல பொசுக்குன்னு எல்லாருமே சடனாக உட்காடுறாங்க. ஹீரோவுமே கொஞ்சம் கேப் விட்டு, ஏன்னா அவங்க ஹீரோ இப்போ இல்லை ஹீரோயினி உடம்புல இருக்காங்க இல்லையா, அதனால கொஞ்சம் கேப் விட்டு அவங்களும் அங்கே உட்காடுறாங்க. உடனே நம்ம ஹீரோயினி இவங்களே கீழே உட்காரும்போது நமக்கு என்னன்னு சொல்லிட்டு அந்த கேப்பில் போய் உட்காந்துடுறாங்க. ஹீரோ விட்டாங்களே கேப்பு, அதில் போய் உட்காந்துடுறாங்க. உடனே என்ன மச்சான் சேரில் உட்காந்து கிடந்து எங்களை பார்த்தோன்னே வந்துட்டியா அப்படின்னு சொன்னோன்னே, டேய் சேரடா முக்கியம், நம்ம ஒன்றா உட்காந்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்ல, டேய் உனக்கு என்ன ஆச்சுடா, உனக்கு உடம்பு சரியில்லையா என்ன அப்படின்னோடனே, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவனும் கேட்க, இல்லை இங்கேருந்து அனுப்பும் போது ரொம்ப டல்லாக சேடாக எப்போதுமே அப்படி சுற்றிட்டு இருந்தேன், இப்போ என்னமோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தெரியுது, அதுவும் வித்தியாசமாக பண்ணிக்கிட்டு இருக்க பழைய ஹோபி மாதிரி அப்படின்னு சொல்லி அவனுங்க சொல்ல, ஆமாம் நான் எல்லா விஷயத்துலேருந்தும் மூவ் ஆன் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் பழைய விஷயத்தையும் யோசித்து கஷ்டப்படுறதுக்கு புதுசாக நம்ம ஏதாவது லைஃப்பில் செட்டில் ஆகலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, நிஜமாக மச்சான் உன் ஒய்ஃபை விட்டுற மாட்டியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, ஹீரோயினி கொஞ்சம் தயங்குறாங்க. அது வந்து அப்படின்னு சொல்ல உடனே, டேய் உன் ஒய்ஃப் மாதிரி ஒரு தங்கமான பொண்ணு கிடைக்க மாட்டாடா, விட்றாதடா, எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு அவளை விடாமல் இருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அட்வைஸ் பண்ண ஹீரோயினியும் சரி சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முடிவை வந்து ஹீரோயின் எடுக்க முடியாது இல்லையா, ஏன்னா அது ஹீரோவோட உடம்புக்குள்ளே தானே இருக்காங்க. எதாக இருந்தாலும் ஹீரோங்கிறதுனால தான் அவங்க தயங்கியிருப்பாங்க. மறுபடியுமே ஹீரோவை பார்த்து, மச்சான் நீ உண்மையாலுமே ஐராவை மறந்துட்டியா, ஐரா விஷயத்துலேருந்து மூவ் ஆன் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லி இப்போ பேரை மென்ஷன் பண்ணி கேட்குறாங்க. ஹீரோயினி ஆமாம் நான் மூவ் ஆன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சு எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே கை கழுவ வருவாங்க இல்லையா, அப்போ எல்லாருக்குமே ஹீரோயினி தான் அந்த தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க வெளியே. அதாவது குண்டானில் மொண்டு கையில் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக டவல் கொடுத்துட்ருப்பாங்க. உடனே ஹீரோ வராரு. ஹீரோ வந்தோடனே கேட்குறாரு, அந்த பொண்ணை விஷயம் பற்றி என்கிட்ட டக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஐரா அப்படின்னு சொல்லி பேரை மென்ஷன் பண்ணாங்க. நான் ஆஃபீஸில் மீரா சொன்ன பொண்ணும் ஐரான்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன பொண்ணும் ரெண்டும் ஒன்று தானே, ஐராவை தானே மீராவும் சொன்னா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, ஹீரோவுக்கு இங்கே ஷாக்கு, என்ன சொல்கிறா உனக்கு பேரை மென்ஷன் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் நீ என்ன சொன்னோன்னே, இல்லை நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்க ஏதாவது விஷயமான்னு கேட்டதுக்கு நான் மூவ் ஆன் ஆகிட்டேன் அப்படின்னு தான் சொன்னேன். அதுக்கு ஐரா விஷயத்துலேருந்து மூவ் ஆன் ஆகிட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐரா உங்களோட பழைய கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி வாய மூடுறான். இப்போ கூட நீங்கள் என்கிட்ட எதுவுமே சொல்லலைன்னா என்னால் எப்படி நடிக்க முடியும், அவங்கக்கிட்ட நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு ஹீரோயினி சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ வந்து அப்போவுமே எதுவுமே சொல்லலை. சரி நீ ஐரா யாருன்னு கேட்ட, என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு மட்டும் சொல்லு, கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. உடனே ஹீரோயினியும் சரி ஓகே உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா இப்போ கூட நீங்கள் என்கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. ஆனால் எதையும் வெளியே காட்டிக்கல. உடனே அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு, பார்த்தியாடா நம்மளை மட்டும் கை கழுவி அனுப்பி விட்டுட்டு அவங்கிட்ட மட்டும் எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கான்னு அவங்கிட்ட கேட்டால், நான் யோசிக்கிறேன் மச்சான், இதே கண்டினியூ பண்ணலாமா இல்லையாங்கிறான்டா, அந்த பொண்ணை கழட்டி விடலான்னு பார்க்குறான்டா அப்படின்னு இவங்க சொல்ல, அது எப்படி நம்ம இருக்கிற வரைக்கும் அவன் அந்த பொண்ணை கழட்டி விட்றான்னு நம்மளும் பார்ப்போம், எப்படியாவது அவன் இந்தியாவிலேருந்து போகிறதுக்குள்ளாட்டி அந்த பொண்ணை சேர்த்து வைக்கணும்னு ஜேகே சொல்ல, டே ஜேகே நீ எங்கே சேர்க்க போகிற, உனக்கு தான் என்கேஜ்மெண்ட்டு அப்படின்னு அவனுங்க சொல்லி கலாய்ச்சிட்ருக்கானுங்க. ஹீரோவும் கொஞ்சம் நேரம் ஹீரோயினிக்கிட்ட பேசிவிட்டு அப்படியே வரான். என்ன மச்சான் கையில் ரொம்ப பத்து பிடிச்சி போயிடுச்சா, இவ்வளோ நேரம் தேய்ச்சி கழுவிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, டேய் வாயை மூடுங்கடா அப்படின்னு சொல்லி ஹீரோயினி சொல்கிறாங்க. உடனே ஹீரோவும் உள்ளே போயிடுறாங்க. அங்கே அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து என்கேஜ்மெண்ட் தான் காட்டுறாங்க. என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனில் எல்லாருமே செம்மையாக ரெடி ஆகி அப்படியே அங்கே நின்றுட்டுருக்காங்க. ஹீரோயினியோட அம்மாவும் ஹீரோயினியோட தம்பியுமே ஒன்றா பேசிகிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஹீரோயினி வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா ஹீரோ வந்து அவங்க அம்மா கூடயும் தம்பி கூடயும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினி வந்து ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே நின்றுட்டுருப்பாங்க, அதனால் அங்கே நின்று அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜேகேவுக்கு இப்போ என்கேஜ்மெண்ட் ஆகுது. உடனே ஹீரோவை பற்றி கலாய்க்கிறாங்க. என்ன மச்சான் உன் ஒய்ஃப் ஒன்று ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாளாட்டுக்கு அப்படின்னு சொல்லி கலாய்க்க, உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நான், ஆமாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவீங்க, ஆனால் கை கழுவுற இடத்துல மட்டும் அரை மணி நேரம் பேசுவீங்க அப்படின்னு சொல்லி கை கழுவுற இடத்துல பேசுனது சொல்லி கலாய்ச்சிட்ருக்கானுங்க. உடனே அப்போ தான் இப்போ ஒரு பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு பேர் நம்ம ஸ்வீட்டின்னு வச்சுப்போம். ஸ்வீட்டி அங்கேருந்து வந்துப்பா, அவள் செம்ம டென்ஷனில் இருக்கா. அவள் கேரக்டர் என்னென்னா, அவள் டென்ஷனாக இருக்கும் போது மற்றவங்க கிட்டே கத்தி விட்ருவா. அவள் சரியான திமிரு பிடிச்ச பொண்ணு. யாரா இழிச்சவாயா சிக்குவான்னு பார்த்தா நம்ம ஹீரோயினி ஃபேமிலி தான் சிக்கிட்டாங்க.
ஏன்னா அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு வந்து காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸாக இருக்காது. காசு கம்மியான ட்ரெஸ்ஸாக தான் வாங்கி போட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட அதுதானே இருக்குது, அவங்கக்கிட்ட அதுதானே வாங்க முடியும். அதனால் வந்து அப்படி போட்டிருப்பாங்க. உடனே இந்த பொண்ணு வந்து உங்களெல்லாம் அப்படியே இங்கே கண்ட நாய்ங்கள்லாம் திறந்து வச்சுருந்தா உள்ளே வந்துருங்கோ அப்படின்னு சொல்லி இன்டைரக்டாக சொல்ல, உடனே ஹீரோவோட தம்பிக்கு சாரிப்பா ஹீரோயினியோட தம்பிக்கு கோவம் வந்துடுது. இங்கே பாரு நாங்கள் ஒன்றும் நாய்ங்க இல்லை அப்படின்னு சொல்ல, ஓ உனக்கு தெரிஞ்சிருச்சா நான் உங்களை தான் சொல்கிறேன்னு, சரி இனிமேல் உங்களை சொல்லாமல் போகிறேன் அப்படின்னு, உங்களுக்கு தெரியாமல் உங்களை சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணுங்கன்னே அதை சொல்ல, உடனே அவனுக்கு சமக்கம் வந்துடுது. நீ தான் நாய் மாதிரி வந்து குலைச்சிட்டு கிடக்குற அப்படின்னு அவன் சொல்ல, உடனே இவளுக்கு சமக்கம் வந்துடுது. யாரை பார்த்து நாயின்னு சொல்கிற, நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு எவ்வளோன்னு உனக்கு தெரியுமா, இது எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினேன்னு தெரியுமா, உன்ன மாதிரி லோ ஃபேமிலியில் இருக்கிறவங்கெல்லாம் லோக்கல்ஸ் எல்லாம் யார் இங்கே உள்ளே அலோவ் பண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கேட்க, உடனே இவங்களுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக போயிடுது. அவங்க அம்மா அவனை வாயை மூடுன்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா அவள் பேசுகிறது சரியில்லைன்னு நீ வாயை மூடு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கத்துனோடனே அவனுமே ஒன்றும் சொல்லாமல் வாயை மூடுறா. அவள் பாட்டிக்கு உங்களோட தகுதி என்ன, உங்கள் தராதாரம் என்னன்னு தெரியாமல் நீங்கள் வந்து இங்கே வந்துடுவீங்க, ஓசியில் சோறு தின்ட்டு போகலான்னு தானே வந்தீங்க, சோறு தின்ட்டு டக்குன்னு கிளம்புங்க அப்படின்னு அவள் பேச ஹீரோவுக்கு சமக்கம் வந்துடுது. இங்கே பாரு இந்த மாதிரிலாம் பேச உனக்கு யார் சொன்னா, இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு உனக்கு முதல்ல யார் பர்மிஷன் கொடுத்தா, நீ பாட்டுக்கே வந்துட்ட, நாங்கள் ஒன்றும் திறந்த வீட்டில் நாய் நுழையிற மாதிரி நுழையில, எங்களை இன்விடேஷன் வச்சு கூப்பிட்டதுனால தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்ல, ஆமாம் உங்களுக்கு இன்விடேஷன் வைக்கிறாங்க, உங்களை மாதிரி லோக்கல்ஸ் எல்லாம் கூப்பிட்றதுக்கு தானே இங்கே பார்ட்டிலாம் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, இது ஒன்றும் பார்ட்டி இல்லை என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன், இது கூட தெரியாமல் நீ வந்துட்டு நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியோட தம்பி சொல்ல, உடனே இது ஃபங்க்ஷனா அப்படி ஒன்றும் எனக்கு தெரியலையேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஓவர் திமிராக பேசிக்கிட்டே இருக்க, உடனே ஹீரோயினி வந்து இதை பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அவள் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே அப்போ தான் ஹீரோயினி மூஞ்சையே பார்க்குறான்னு இல்லை மச்சான் அவள் ஏதோ கோவமாக பேசுகிற மாதிரி தெரியல அப்படின்னோடனே, இரு நான் போய் பார்த்துட்டு வரேன், நீங்களாம் இங்கே இருங்க, அவள் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி வராங்க. வந்தால் இங்கே வந்து இவன் வந்து உங்களெல்லாம் யார் இங்கே கூப்பிட்டா, இந்த மாதிரி கல்யாணத்துக்கு வர தகுதியை நீங்கள் இழந்துட்டீங்க, அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி லோக்கல் ஃபேமிலிக்கிட்டலாம் பேசுகிற பழக்கமே எனக்கு இல்லை, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, சும்மா ஓசி சோறு திங்க வந்து நீங்கள் தின்னுக்கிட்டு போங்க, என்கிட்டலாம் வம்பழுத்தாதீங்க, 4 பேர் வந்து அப்படி தான் பேசிட்டு போவாங்க, இந்த மாதிரி ஓசி சோறு திங்க வந்தால் அதெல்லாம் காதில் வாங்கிக்க முடியுமா, உங்களை மாதிரி லோக்கல் ஃபேமிலிக்கிட்ட பேசி என் டைமை நான் தான் வேஸ்ட் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போக, உடனே அப்போ உன்ன மாதிரி லோக்கல் கிளைண்ட்டோடலாம் என்னால் மீட்டிங் அரேஞ்ச் பண்ண முடியாது, பிஸ்னஸில் சேர்த்து பார்ட்னர் பண்ண முடியாது, உங்கள் அப்பா கொடுத்த ப்ராமிஸரையும் நான் ரிஜெக்ட் பண்ணுறேன்னு போய் உங்கள் அப்பா கிட்ட சொல்லுன்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. யாருடான்னு பார்த்தா நம்ம ஹீரோயினி தான் பின்னாடி வந்து நிற்கிறாங்க. உடனே அவளுக்கு அல்லு, ஏன்னா நம்ம 6 பேருமே இந்த பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ் இல்லையா, அதனால அவங்கள்லேருந்து ஒருத்தன் வந்து இது பண்ணோடனே அவளுக்கு செம்ம அல்லு விட்டுருது. உடனே சார் நீங்கள் எதுக்கு அப்படிலாம் சொல்கிறீங்க, ப்ளீஸ் சார் எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு, அதனால நீங்கள் அதை ரிஜெக்ட்லாம் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் சார் அப்படின்னோடனே, உங்கள் அப்பாவோட ப்ராமிஸை நானும் பார்த்தேன், நல்லா தான் பண்ணியிருந்தாரு, ஆனால் என்ன பண்ணுறதும்மா உன்ன மாதிரி திமிரு பிடிச்ச பொண்ணை பெற்றுட்டாரு, அதுதான் அவர் பண்ண தப்பு, ப்ராமிஸ் சரியில்லாம் எதுவுமே தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, உடனே ஹீரோயினி சொல்ல, உடனே சார் ப்ளீஸ் சார் எதுக்கு சார் இந்த லோக்கல் ஃபேமிலிக்காக எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் எனக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோ நாங்கள் ஒன்றும் லோக்கல் ஃபேமிலி இல்லை, நாங்கள் அவரோட ஃபேமிலி அப்படின்னு சொல்ல, உடனே என்ன சார் சொல்கிறாங்க, இந்த மாதிரி லோக்கல் ஃபேமிலி உங்கள் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அவள் என்னோடய ஒய்ஃபு, என்னோடய அத்தை, என்னோடய மச்சான் அப்படின்னு சொல்ல, இங்கே ஹீரோயோட தம்பிலாம் செம ஷாக்கு, என்னடா இப்படி நம்ம அக்காவை விட பயங்கரமாக பேசுவார் போல் அப்படின்னு பார்த்தா கடைசியில் அவங்க அக்கா தான் பேசுகிறாங்க, அதுவே அவனுக்கு தெரியல, பயங்கரமாக பேசுவாராட்டுக்குன்னு பார்க்க, என்னோடய ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ண நீ யார், நான் தான் என் ஃபேமிலியை கூப்பிட்டு வந்தேன், ஏன் உங்ககிட்ட கேட்டு தான் கூப்பிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, உடனே இல்லை சார் ஹோபி சார் ப்ளீஸ் சார்னு கெஞ்சிக்கிட்டே இருக்கா. உடனே ஹீரோயினியும் வந்து பாவமாக இருக்கிற மாதிரி, ஹீரோ வந்து பாவமாக இருக்கிற மாதிரி, சரி விடுங்க அவள் ஏதாவது பண்ணிட்டு போகிறா, பாவம் மன்னிச்சு விட்ருங்க, அவளுக்கு ஒரு பிச்சை போட்ட மாதிரி நினச்சி விட்ருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து கலாய்க்க, உடனே அவளும் ஹீரோயினியும் சரி என் ஒய்ஃபே சொல்லிட்டா இதுக்கு மேலே என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுற. ஆனால் இன்னொரு டைம் என் மாமியார்கிட்டேயோ என்னோடய மச்சான்கிட்டேயோ நீ பிரச்சனை பண்ணுறத பார்த்தேன், அப்புறம் நான் சொன்னதை உண்மையாலுமே செஞ்சிருவேன், சொல்லிக்கிட்டுலாம் நிற்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோயினி சொல்ல, உடனே சரி சாரி சார்னு இவங்களை கலாய்க்கலான்னு வந்தவ கலாய்ச்சி பல்ப் வாங்கி போய்கிட்டு இருக்கா அவமானப்பட்டு. உடனே
போடி போ உன் வாய்க்கொழுப்புக்கு தான் இவ்வளோ பட்ட இன்னும் படணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிச்சு. அதெல்லாம் நான் ஏன் சார் நினைக்க போகிறேன்னு வெக்கமே இல்லாமல் ஹீரோயினியோட தம்பிக்கிட்ட மறுபடியும் சொல்லிட்டு போகிறா. இப்போ வந்து ஹீரோ வந்து ஹீரோயினியோட கையை பிடிச்சிட்டு இங்கே நின்னா அப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வாங்கன்னு சொல்லி ஹீரோயினி கையை பிடிச்சி கூட்டிட்டு போக உடனே ஹீரோ ஹீரோயினியோட அம்மாவும் தம்பியும் பார்க்குறாங்க. இங்கே பார்த்தியாடி நம்ம பொண்ணு அவர் கையை பிடிச்சி எப்படி கூப்பிட்டு போகிறான். ஆனால் வந்து அவர் ஒன்றுமே கண்டுக்கல. அவரும் சிரித்து பேசிட்டு போயிட்டுருக்காரு. ஆக்சுவலாக இந்த இடத்துல அவர் தானே நம்ம பொண்ணோட கையை பிடிச்சி கூப்பிட்டு போனோம். ஆனால் நம்ம பொண்ணு அவர் கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறா. எப்படியோ 2 பேரும் நல்லா இருந்தால் சரி அப்படின்னு சொல்ல. ஆமாம்மா நீ ஏன் அதெல்லாம் கண்டுக்கிற, அவங்க போயிட்டு வந்ததுலேருந்தே இப்படி தான் நடந்துக்கிறாங்க. பார்த்தியா நம்ம அனுப்பி வைக்கும்போது எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி இருக்காங்கன்னு 2 பேருக்குமே புரிஞ்சிருச்சு. இதுதான் நம்ம லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கு. இதோட இந்த எபிசோடு முடியுதுடா. நெக்ஸ்ட் எபிசோடு எப்படியும் நான் ஒரு வாரத்தில் போட்டுருவேன். நெக்ஸ்ட் இனிமேல் எபிசோடெல்லாம் ஒரு வாரத்துலேயே போட ட்ரை பண்ணுறேன்டா. லேட் ஆச்சுன்னா கோச்சிக்காதீங்க. ஓகே காய்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. விருப்பப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க. ஆனால் மற்றவங்களுக்கு ஷேர் மட்டும் பண்ணி விடுங்க ப்ளீஸ். பாய் காய்ஸ், நல்லா இருங்க, ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. ஷே அண்ட் ஹோம். பாய் பாய் ஆர்மீஸ்.